ஹலோ கைஸ், நான் முந்தானேத்து ஒரு ட்ரேட் 16ஆம் தேதி போட்டது. அது ஆடியோ இல்லாமல் போயிடுச்சு. அதில் என்ன சொல்லியிருந்தேன்னா, ப்ரைஸ் அந்த அந்த இதில் இருந்து பார்ப்போம். ஸ்பீடில் தான் இருக்குது. ப்ரைஸ் நான் என்ன ஆன்டிசிபேட் பண்ணியிருந்தேன்றதை சொல்லிட்டு இருந்தேன். ப்ரைஸ் ஏஷியன் ஓப்பன் ஆகும்போதே பெரிய ரேஞ்ச் கிரியேட் ஆயிடுச்சு. அந்த ரேஞ்ச் 300 ஹேண்டில்ஸ்க்கு மேலே ட்ரேட் ஆயிடுச்சு. நான் அரௌண்டு இங்கே 7 மணியை போல் நான் செல்லுக்கு திரும்புவோம் ப்ரைஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். அது இந்த இதுதான் செல் ஆகிட்டு பையாக எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அது டேரெக்டாக ரேஞ்ச் ஹையே இங்கே இன்டர்மீடியேட் லோக்கல் எஸ்எம்டி கொடுத்து ரேஞ்ச் ஹையே எடுத்துகிட்டு ஹைலேருந்து செல் ஆகும்போது எனக்கு கீழே ஃபார்ம் பண்ண லோஸ்லாம் நல்லா இல்லைன்ட்டு நான் மேலே ஹைலேருந்து செல்லு எடுத்திருந்தேன். அந்த செல்லை தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். கரெக்டாக அது 9 o'clock. ஆமாம், 9 o'clock ஹை ஃபார்ம் பண்ணிவிட்டு 9 o'clock 9:30 அந்த ஹை ஃபார்ம் பண்ணுச்சு. அது நம்ம அங்கே போய் பார்ப்போம். அதுக்கப்புறம் நான் அதுக்கடுத்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன் அன்னைக்கு டே எப்படி ட்ரேட் ஆகணும். இது நான் அதுக்கப்புறம் ஆன்டிசிபேட் பண்ணியிருந்தேன் எனக்கு அதுக்கடுத்து எப்படி ட்ரேட் ஆகணும் என்னாண்டு. அதுதான் இப்போ நம்ம இந்த இதில் நான் அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ப்ரைஸ் இங்கேருந்து பை புஷ் பண்ண லெக்கு க்ளீனாக இல்லை, இந்த பை புஷ் பண்ண லெக்கு க்ளீனாக இல்லைன்ட்டு அப்போ நம்மளுக்கு இந்த லெக்கை ஃபெயில் பண்ணிட்டு ப்ரைஸ் மேலே போகணும். ஃபெயில் பண்ணிட்டு மேபி இந்த இன்வர்ஸோ இல்லை இந்த எஃபிஜியோட இது கீழே இந்த லோவை எடுத்துட்டோ ப்ரைஸ் புஷ் பண்ணணுன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி தான் ப்ரைஸ் கரெக்டாக இதுதான் அந்த ஏரியா. ப்ரைஸ் கரெக்டாக இங்கேருந்து ட்ரேட் ஆகி கேப் டவுன் ஆகி இந்த லோஸ்லாம் நான் சொல்லியிருந்தேன் அந்த லோஸ்லாம் எடுத்துகிட்டு ப்ரைஸ் இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் ஸ்டில் இந்த லோஸ் எடுக்கணும். மேபி மண்டே கேப் டவுன் ஆகும். கேப் டவுன் ஆகிட்டு லோஸ் எடுத்துகிட்டு பை கண்டினியூ பண்ணலாம். இதுதான் அந்த இதோடது. இப்போ நம்ம இங்கே செல் பார்த்ததுக்குரிய இது பார்ப்போம். அது இடிஹெச்சில் பார்த்தது. இடிஹெச்சில் அந்த ரேஞ்ச் ஃபார்ம் ஆகிருந்துச்சு. தான் இருக்குது. இதுதான் அந்த ரேஞ்சோட ஹையே நான் இங்கே இருக்கும்போது செல்லாக எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அது செல்லாகாமல் ரேஞ்சோட ஹையே எடுத்துச்சு ப்ரைஸ் இந்த இருக்குல்ல. இதுதான் அந்த ப்ரைஸ் இங்கனக்குள்ளே இந்த கேண்டில் ட்ரேட் ஆகாமல் நல்ல பியரிஸாக தான் இருந்துச்சு. இங்கனக்குள்ளே ஒரு சின்ன இது மாதிரி கொடுத்துட்டு ஃபேக் அவுட் மாதிரி கொடுத்துட்டு பியரிஸாக தான் இருந்துச்சு. ஆனால் மறுபடியும் 8 o'clock கேண்டில் இங்கே திருப்பிட்டு புஷ் பண்ணி ஹையே எடுத்துச்சு. கரெக்டாக 9:30க்கு ஹை ஃபார்ம் பண்ணிட்டு இங்கனக்குள்ளே ஒரு சின்ன இஎஸ்ல எஸ்எம்டி கொடுத்துட்டு அங்கேருந்து அப்படியே செல் கண்டினியூ ஆச்சு. அதுக்கப்புறம் நான் ப்ரைஸ் சரி இப்போ செல்லுக்கு ப்ரைஸ் திரும்பிடுச்சு, நம்ம அடுத்து என்ன பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு நான் மேக்ஸிமம் ஆர்டிஹெச் வச்சு தானே ட்ரேட் பண்ணுவேன். ட்ரேட் பண்ணிடும் போது ப்ரைஸ் இப்போ அதுக்கடுத்து இங்கே தான் இருக்குது. இங்கே இருக்கும்போது அப்போ நம்ம செல் பார்க்கும்போது ப்ரைஸ் ஓப்பன் ஆகிட்டு செல் ஆகணும். ஓப்பன் ஆகும்போது கேப் டவுன் தான். கேப் டவுன் 50% ஃபில் பண்ணாது. ப்ரீவியஸாக இருக்க லோஸை தான் பிரேக். இது ரோ கீழே இந்த கேப்பே நீங்கள் கேண்டிலாக கன்சிடர் பண்ணலாம். லோஸ் கீழே க்ளோஸ் வச்சோன்னே இந்த லோஸ் மறுபடியும் சப்போர்ட் பண்ணிட்டு ப்ரைஸை கீழே புஷ் பண்ணுச்சு. இதை தான் நான் இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பேன். நான் ஆக்சுவலாக அன்றைக்கி டே ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த தான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். ப்ரைஸ் கரெக்டாக அதே மாதிரி கீழே அரௌண்ட் இங்கே கேப் டவுன் ஆகிட்டு இந்த லோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே ப்ரைஸ் கன்சால்டேட் ஆகி க்ளோஸ் ஆகிடுச்சு. தேர்ஸ்டே ஃப்ரைடே லீவ் ஆகிடுச்சு. தேர்ஸ்டே இந்த தான் லோஸ் எடுத்துச்சு. இந்த லோஸுக்கு போகாமல் ப்ரைஸ் அப்படியே திருப்பி கன்சல்டேட் ஆச்சு. மேபி மண்டே ஓப்பன் ஆகும்போது கீழே இந்த லோஸை எடுத்துட்டு அதுக்கப்புறம் பை திரும்பலாம். இதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். கோல்டில் நான் எப்படி அந்த ஹைஸை இது பண்ணேன்டா, ஜஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை யூஸ் பண்ணி தான் நான் அந்த ஹைஸை ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன். பெருசாலாம் எதுவும் இல்லை. நான் அரௌண்ட் இங்கே இருக்கும்போது நெக்ஸ்ட் இங்கே தான் போவோம் அந்த மாதிரி பார்த்துருந்தேன். உங்களுக்கு இந்த பார்த்தா தெரியும் எப்படி நம்ம ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை ப்ரொஜெக்ட் பண்ணணும். இது H4 லெக்கில் ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தேன். கரெக்டாக இப்போ இந்த கரெக்ஷனில் நடந்த புல் பேக், ஐ மீன் எப்படி சொல்கிறது, கடைசி லாஸ்ட்டு செல் சைடு இதை இது லோ ரிஸ்க் செல்லு. அதுக்கப்புறம் இது ஃபஸ்ட்டு கிளாசிக்கு, இது ஃபஸ்ட் அக்குமுலேஷனு, இது செகண்ட் அக்குமுலேஷன் கிளாசிக் சில்வர் புல்லட் நடந்து முடிச்ச
ஹையில் தான் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணணும். ப்ரொஜெக்ட் பண்ணும்போது கரெக்டாக எனக்கு வந்து அந்த 256 அலைன் ஆச்சு. அலைன் ஆகும்போது இருங்க, இதுலேயும் அவங்க ஆட் பண்ணிட்டு இப்படி தான் நான் ஆல்டிமைஸில் இருக்கும் போது தான் நம்ம ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் யூஸ் பண்ணுறாப்புல இருக்கும். சாரி, உங்களுக்கு இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி 256 நான் சொன்னேன்றது. ப்ரைஸ் வந்து கரெக்டாக இந்த 2 லெக்கோட மிட்டில் தான் ப்ரைஸ் ட்ரேட் ஆயிருந்துச்சு. சரி, உங்களுக்கு இது வந்து இதாக தெரியும், இதை நான் கான்சிக்வெண்ட்டாக மாற்றிக்க. ம் இப்போ உங்களுக்கு 2 ப்ரைஸோட மிட்டில் சேர்த்து அலைன் ஆகும்போது நான் 256 சொல்லியிருந்தேன். அங்கேருந்து தான் ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆச்சு. எப்படின்னா நீங்கள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை கரெக்டாக ப்ரொஜெக்ட் பண்ண தெரியும் போது அதே மாதிரி தான் இங்கேயும் நான் ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பேன். இது வந்து டெய்லியில் ப்ரொஜெக்ட் பண்ண லெக்கு, ப்ரீவியஸாக பைக்கு முன்னாடி வந்து செல்லு லெக்கு, அந்த மாதிரி இங்கேயும் இது வந்து அச்சப்பூரில் ப்ரொஜெக்ட் பண்ணேன். ஏன்னா இது வீக்லியிலேருந்து ஸ்டார்ட் ஆன ப்ரைஸு. நான் உங்களுக்கு தெரியும், இது வீக்லியிலேருந்து ஸ்டார்ட் ஆன ப்ரைஸு, இங்கே வந்து டெய்லியிலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. அதனால் ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற கூடாது. நீங்கள் கரெக்டாக டைமோட அலைன் பண்ணி ப்ரொஜெக்ட் பண்ணும்போது அந்த ரைஸை நீங்கள் இது பண்ணிடலாம், டிட்டர்மைன் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். இப்படி தான் நான் அந்த 256 வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தேன். நான் வந்து எப்படி சொல்கிறது, ஆல் டைம் ஐஸில் இருக்கும்போது மட்டும்தான் நான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் யூஸ் பண்ணேன். உள்ள இன்டர்க்குள்ளே ட்ரேட் ஆகும்போது நான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் யூஸ் பண்ண மாட்டேன். ஒன்லி பிடிஆர்ஐ மட்டும்தான் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணேன். வேற என்ன, வேற ஒன்றும் இல்லை. இதுதான் அந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் யூஸ் பண்ணுறது. எப்படி நான் எப்படி யூஸ் பண்ணேன்டா இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணேன். இந்த லெக்கு நான் எடுக்க மாட்டேன். இப்போ பைக்கு வந்து செல்லில் கடைசி செல்லில் கூட இதுதான் எடுக்கணும். அப்படிதான் நான் நான் தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் அப்படிதான் நான் நினைக்கிறேன். பார்ப்போம். இதுதான் கைஸ், வேற என்ன, வேற ஒன்றும் இல்லை கைஸ். அங்கேருந்து அப்படி செல் பார்த்தது தான், அது ஒன்றும் உங்களுக்கு தெரிஞ்சதான் செல்லு, அதை போட்டு நான் உழப்ப விரும்பலை. எனக்கு வந்து அடுத்து வந்து இங்கே வந்துட்டு போனால் நல்லாயிருக்கும். பார்ப்போம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இந்த லோஸ் எடுத்துட்டு புஷ் பண்ணணும்னு. அதுக்கேற்ற திரும்பி இருக்கு. மண்டே வந்து கேப் டவுன் ஆக வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்கிறது. மண்டே வந்து கேப் டவுன் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதுக்கேற்றாப்புல ஃபண்டமெண்டல் அலைன் ஆகும் நினைக்கிறேன். பார்ப்போம். ஏதோ குண்டு போட்டுட்டு இருக்காங்க, போட்டாங்கன்னா நல்லா தான் இருக்கும். அலைன் ஆச்சுண்டா ஓகே கைஸ். உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, கிளியர் பண்ணி விடுவோம். இந்த வீடியோ இன்றைக்கே மேபி அப்லோட் ஆகும். இன்னைக்கு ஈவினிங்கே இதை அப்லோட் பண்ணிடுறேன். ஏன்டா அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காண்டி பழசே போட்டால் அவங்களுக்கு கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு. அதுக்காண்டி இன்னைக்கே அப்லோட் பண்ணலான் இருந்தேன். ஓகே கைஸ், பாய் கைஸ்.